தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுல தமிழகத்துல லஞ்சத்தை ஒழிச்சிட்டாரு. எந்த ஒரு விஷயத்திலுமே லஞ்சம் நடைபெற்றுச்சுன்னா நேரடியா என்கிட்ட சொல்லுங்க. கரூர்ல அவர் பேசியிருப்பாரு. யாராவது உங்கள்கிட்ட லஞ்சம்னு கேட்டா இது என் தம்பி அரசு, என் அண்ணன் அரசு, என்னோட மாமா அரசு, அதனால நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தைரியமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரூர்ல ஸ்பீச் கொடுத்தாரு. இப்ப சமூக வலைதளங்களை பாக்குறோம், யாராவது லஞ்சம் கேட்டா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆதாரபூர்வமா அனுப்புங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் பிரச்சாரம் போயிட்டே இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தாவேக அரசு வந்தப்புறம் லஞ்சம் கொஞ்சம் அதிகமாயிருக்குங்க. இது நம்ம ஏதோ டாப் சோர்சஸ் சொன்னுச்சோ இல்லை நமக்கு தகவலோ அப்படிலாம் கிடையாது. நியூஸ் பேப்பர்ல, ஏன்னா அது எந்த இன்ஸ்டாலையும் எதுலையுமே வரவே வராது. நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேரடி கொள்முதல் நிலையம் இருக்கு பாத்தீங்களா, விவசாயிகள் தன்னை விதைச்சதை அரசாங்கத்துக்கு கொடுக்குற அந்த இடத்துல அதிமுக அரசு இருக்கிறப்ப 40 ரூபா வாங்கியிருந்தாங்க. திமுக வந்த அப்புறம் 50 ரூபா ஆச்சு. இப்ப தாவேகா வந்த அப்புறம் 60 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. இப்ப லஞ்சம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே விவசாயிகள் தான் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க இந்த தாவேகா அரசு எதிர்த்து. ஏன்னா இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, நம்ம அப்புறம் 5 ஏக்கர் யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களோட கடனை நம்ம தள்ளுபடி பண்ணிடுவோம்னு. ஆனா வந்த உடனே இவங்க ஃபர்ஸ்ட் 50,000 யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு முழுமையான கடன் தள்ளுபடினாங்க. அது எதிர்ப்பு வந்த உடனே அப்புறம் 75,000 ஆக்கினாங்க. எதுக்கெல்லாமே ஒரு இது சொல்லுவாங்க, மத்திய அரசு பாஜக அரசுன்னு எது எழுதாலும் ஒரு கம்பேர் பண்ணுவாங்க. ஆனா பாஜக ஆளும் அரசு மகாராஷ்டிரால பார்த்திருப்போம், இதே சிறு குறு விவசாயிகள் கடன் வாங்கினது எல்லா பேங்க்லயும் தள்ளுபடி பண்ணாங்க. ஆனா இதே தாவேக அரசு, திரு ஜோசப் விஜய் அவர்களோட அரசு கோஆபரேட்டிவ் பேங்க்ல மட்டும்தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதுலயே விவசாயிகள் மனம் உருகி இருக்கிறப்ப இந்த நேரடி கொள்முதல் நிலையத்துல அதிகாரிகள் ரொம்ப லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வெளிவந்திருக்கு. 40 ரூபா போய் 10 ரூபா இன்க்ரீஸ் ஆகி இப்ப 60 ரூபா. அதாவது ஒரு இதுல மூட்டையில 40 கிலோகிராம் அப்படின்னா விவசாயிகள் ஒரு குவிண்டாலுக்கு 150 ரூபா லஞ்சம் தரணுமா அப்படின்னுங்கிற பாக்குறப்ப மினிமம் லஞ்சம் விவசாயிகள் தோராயமா ஒரு 3000 ரூபா கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு இப்ப தள்ளப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதனையா சொல்லியிருக்காங்க. இது கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்திருப்போம், டிவிஎஸ்சி இந்த மாதிரி எல்லா நேரடி கொள்முதல் நிலையத்தெல்லாம் ரைடு நடத்தினாங்க. அப்படி இருந்தும் இன்னும் இந்த லஞ்சம் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னா நிச்சயமா இது முதல்வர் அவர்கள் காதுக்கு கொண்டு போகணும். என்னதான் ஸ்ட்ரிக்டா சொன்னாலோ, தம்பி அரசு அன்னை அரசு அப்படின்னு சொன்னாலுமே அங்க இன்னும் அதிகாரிகள் மாறாம தைரியமா அவங்க லஞ்சத்தை ரைடு நடத்தியும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா எங்கேயோ ஒரு பெரிய லூப் ஹோல் இருக்கு. இத தாவேக அரசு, திரு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்கள் கவனத்துல கொள்ள வேண்டுங்க. அடுத்தது 2வது விஷயம், தமிழகத்துல இப்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்குதுன்னா அந்த குதிரை பேரம். சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, குதிரை பேரம்லாம் ஒண்ணும் நடக்கவே இல்லை. யாருக்கு எங்க எதிர்காலம் நல்லா இருக்கோ, யார் மக்களுக்கு நல்லது செய்யறாங்களோ அந்த அரசை நோக்கி வராங்க. அப்படி இப்ப தாவேக அரசு, திரு ஜோசப் விஜய் அவர்கள் அரசு இருக்கு. அதனால எங்க கட்சியை நோக்கி பல கட்சியில இருந்து வராங்க. இதுல என்ன குதிரை பேரம் நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த குதிரை பேரம் நடைபெறுதுன்னு எதிர்கட்சிகள் சொன்னா அது அரசியல் ரீதியா, திமுகவோ இல்ல அதிமுகவோ இல்ல பாஜகவோ சொன்னா அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. ஆனா சொல்றது யாருன்னா, அவங்க கூட்டணியில முதல் ஆளா ஆதரவு தந்தாங்கல்ல கம்யூனிஸ்ட் சிபிஐ திரு வீரபாண்டியன், அவர் சொல்றாரு, ஆமா குதிரை பேரம் தமிழக அரசியல்ல நடைபெறுது, இது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால வருகிற உள்ளாட்சி தேர்தல் அதுல நாங்க தனியா போறதுக்கான யோசனையில இருக்கோம்னு யாரும் சொல்ல, தாவேக அரசு கூட இருக்கிற கூட்டணியில இருக்கிற திரு சிபிஐ தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. குதிரை பேரம் நடைபெறுது. இது இவரு 2வது தடவை பொது வெளியில சொல்றாரு, தமிழக அரசு குதிரை பேரம் நடைபெறுது. இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம், வைகோ அவர்களே ஒரு வாய் விட்டாரு வெளில ஆமா முதல்வர் விஜய் அவர்கள் உங்க எம்எல்ஏ எல்லாம் ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் நிச்சயமா ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்ல போய் அது பஞ்சாயத்து ஆன அப்புறம் இல்ல நான் அப்படி சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பல்ட்டி அடிச்சாரு. அப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் நாங்க ஜெயிச்ச அப்புறம் எங்களோட நிறைய பேர் தொடர்பு பண்ணாங்கன்னு, அது அதுக்கப்புறம் புகஞ்ச அப்புறம் இல்ல யாரும் தொடர்பு பண்ணல, நானாதான் போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில போய் சேர்ற ஆட்களே
அப்பப்ப வந்து வாய் விட்டு மாட்டிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இதை எதிர்த்து திமுக அரசாங்கம் வந்து குதிரை பேரம் நடைபெற்றிருக்குன்னு ஆதாரத்தோட போய் யாரை போய் பாக்குறாங்கன்னா, இவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறப்பதான் வந்து சொல்லுவாங்க, நாட்டுக்கு எதுக்கு தாடி, அது மாதிரி நாட்டுக்கு எதுக்கு கவர்னர் அப்படிம்பாங்க. ஆனா இவங்க எதிர்கட்சி ஆனா சட்டையை கிழிச்சிட்டு போய் புகார் கொடுப்பாங்க கவர்னர்ட்ட. அதே மாதிரி இப்ப RS பாரதி அவர்கள் வந்து தாவேக அரசு வந்து குதிரை பேரத்துல ஈடுபடுதுன்னு ஆதாரத்தோட போய் கவர்னர் அவர்கள்ட்ட கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு இது விஷயம் நடைபெற்றுட்டே இருக்கு. தாவேக அரச கவிழ்க்கிறதுக்கு வந்து செந்தில் பாலாஜி கரூர் கேங் வந்து முயற்சி செஞ்சதா ஒரு வழக்கு வேற வந்து பதியப்பட்டிருக்கு. அதுல கிட்டத்தட்ட நேற்று திருச்சியில ஒரு நபர் கைது செஞ்சு 12 நபர்கள் வந்து கைது செஞ்சிருக்காங்க. திருவள்ளி, அதாவது இளையராஜா அவர்கள், தாவேகா MLA இளையராஜா அவர்கள் வந்து அவரை வந்து இது மாதிரி நீங்க ஆட்சிக்கு எதிராக வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு 35 கோடி பேரம் பேசினதாகவும் அதுல ரைடு நடத்தினால கிட்டத்தட்ட 60 லட்சம் பணங்கள் பறிமுதல்லாம் செய்யப்பட்டதா செய்திகள் வந்தது. அந்த இதுல வந்து செந்தில் பாலாஜி அவர்களோட உட்பட கிட்டத்தட்ட 12 பேர்கள் வந்து அடிபட்டு ஆதரவாளர்கள் யூடியூப் நடத்துற சில பேர்கள் வந்து 12 நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கும் அவர் தம்பிக்கும் நிபந்தனை ஜாமீன் இது மாதிரி காவல் நிலையத்துல வந்து இது மாதிரி கையெழுத்து இடணும்னு சொல்லிட்டு நிபந்தனை ஜாமீன் கொடுத்திருந்தாங்க. இன்னி வரையும் வந்து அவங்க வந்து கையெழுத்து இடவே இல்லை. அப்படி இருக்கிறப்ப ஒரு காவல் நிலையத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புல இருந்து ஒரு கடிதம் எழுதப்பட்டதா செய்திகள் வருது. அதாவது என்னன்னா, என்ன இந்த மாதிரி இந்த வழக்க கைது செய்யாம இதை வச்சு வேற வழக்குல கைது செய்ய வந்து முற்படுத்துறாங்க, ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சதி திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க ஆளுகிற அரசு அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புல இருந்து கடிதம் எழுதினதா தமிழக பேப்பர்ல செய்தித்தாள்ல வந்திருக்கு. என்ன சொல்றாருன்னா, என் பேரோ என் சகோதரர் பேரோ FIRல கிடையவே கிடையாது. அப்படி இருந்து நீங்க ஏன் எங்க வீட்டுக்கோ எங்க இதுல வந்து சம்மன் அனுப்புறீங்க அப்படிங்கிற அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால நாங்க ஆஜராகவும் ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை அப்படிங்கிறப்ப இன்னொரு செய்தி, ED வந்து இதுல விசாரணை இறங்குறதா. அதாவது சிங்கப்பூர்ல இருந்த நபர்கள் பேச்சுலாம் இதுல ஈடுபடுறதுனால ஹவாலா படம் டிரான்சாக்ஷன் எங்கேயாவது நடைபெற்றிருக்கா அப்படிங்கிற நோக்கத்துல ED வந்து இறங்குறதா செய்திகள் வேற வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த குதிரை பேரம் அரசியல் அப்படிங்கிறது தமிழகத்துல ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் தலை தூக்கி இருக்கு. பார்ப்போம் யாரு குதிரை பேரம் அரசியல் பண்றாங்க, யாரு சிக்க போறாங்க, ED வந்து விசாரணைக்கு உள்ள இறங்க போகுதா இல்லையா, செந்தில் பாலாஜி அதாவது கரூர் கேங் மீண்டும் மாட்ட போறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போங்க. மூணாவது முக்கியமான விஷயம், ஒரு இங்க தமிழகத்துல யாருமே அது பெருசா பேசப்படலை. என்னன்னா, டெல்லி நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்திருக்கு. எந்த வழக்குனா டெல்லி கலவர வழக்குல. இந்த டெல்லி கலவர வழக்குங்கிறது என்னன்னு சுருக்கமா பார்த்தோம்னா, இந்த CAA NRC கொண்டு வரப்ப பெரிய ஒரு கலவரமே டெல்லியில வந்து நடைபெற்றுச்சுங்க. இங்க தமிழகத்திலேயே நம்ம பார்த்திருப்போம். எதிர்கட்சிகள்லாம் திமுக போன்ற எதிர்கட்சி எல்லாம் ஐயோ இந்த CAA NRC எல்லாம் வந்துச்சுன்னா ஒரு இஸ்லாத்தவர்கள் அதாவது முஸ்லிம்கள் யாருமே இங்க நீங்க இருக்க மாட்டீங்க, உங்களை எல்லாருமே வந்து பாகிஸ்தானுக்கு, ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக்கு அனுப்பிடுவாங்க இந்த மோடி அரசுன்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த வழக்குல தான் ஆம் ஆத்மியோட முன்னாள் MLA திரு ஜாகிர் ஹுசைன் அவர்கள் வந்து குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. எதுலன்னா, அங்க டெல்லி கலவரம் அப்ப ரொம்ப பெருசா வெடிச்சுக்கிட்டு இருக்கப்ப 26 வயதான திரு அங்கித் சர்மா அப்படின்னா உளவுத்துறை அதிகாரிங்க, அவர் கொல்லப்பட்ட வழக்குல தான் இவருக்கு தொடர்பு இருக்கு, இந்த ஆம் ஆத்மி MLA அவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி நீதிமன்றம் வந்து இப்ப வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இதற்காக தான் நாங்க வந்து ஒரு பொறுமையா நீதிமன்றத்தை நம்பி இருந்தோம்னு சொல்லிட்டு வேதனையா அந்த அங்கித் சர்மா அவர்கள் குடும்பத்தினர் வந்து நேற்றைய தினம் வந்து பத்திரிகையாளர் இதுல சொல்லியிருப்பாங்க. இந்த டெல்லி கலவர வழக்கு 51 கத்தி குத்துக்கள், அதாவது அவர் வந்து இந்த டெல்லி ரியாட் நடைபெற்று இருக்கு, அவர் அங்க வந்து பாதுகாப்பு இதுல இருந்தாரு. முடிச்சுட்டு வீட்டுக்கிட்ட போன அப்புறம் வெளியில ஏதோ சத்தமா இருக்கே, என்னமோ இன்னும் கலவரம் தொடர்ந்துகிட்டு இருக்கோன்னு வெளியில போய் பார்த்த அப்புறம் அவரு காணவே இல்லை. வீட்டுல வந்து எல்லாருமே போய் அவங்க வீட்டாளர்கள்லாம் வந்து புகார் கொடுக்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஒரு சாக்கடையில ஒரு அழுகிய உடல்நலத்தோட அவர் வந்து உடல்ல கண்டெடுக்கப்பட்டார். 51 கத்தி குத்துகள் அவர் மேல குத்தப்பட்டிருக்கு, கால்வாயில போடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பேத பரிசோதனை தெரிஞ்ச அப்புறம் 6 ஆண்டுகள் அப்புறம் இப்ப அந்த கொலை வழக்குக்கு நீதிமன்றம் வந்து அதிரடியான இவர் குற்றவாளி, ஆம் ஆத்மியோட முன்னாள் MLA ஜாகிர் ஹுசைன் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தீர்ப்பளிச்சிருக்காங்க. இந்த டெல்லி ரியாட்
இவருக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வந்து எலெக்ஷன் அப்பெல்லாம் வந்து இவர் கேம்பெயின் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்ப ஊன்னு இவருக்கு ஆதரவா அவ்வளோ பேர் வந்து நீங்க பாத்துக்கோ சமூக வலைதளங்கள்ல ஆர்ப்பரிச்சு பண்ணாங்க. பாத்தீங்களா உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு இது வந்து வந்து புனையப்பட்ட வழக்கு ஊன்னு. ஆனா இப்ப அதே ஆதரவாளர்கள் எங்க போய் மூஞ்ச வச்சுக்க போறாங்க? நீதிமன்றம் சொல்லியிருக்கு இவருக்கு தொடர்பு இருக்கு, இவர் ஒரு முக்கியமான இந்த கொலை வழக்குல குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் தோண்ட தோண்ட நிறைய பேர்கள் வந்து இதுல ஆச்சரியம் அளிக்கிற அளவுக்கு இதுல தோண்ட தோண்ட பயங்கரமான விஷயங்களா இருக்கு. பார்ப்போம். இப்பதான் 6 வருடம் கழிச்சு ஒரு கொலை வழக்குக்கே இந்த டெல்லி தொடர்பான ரியாட்டுக்கே நம்ம கிடைச்சிருக்கு. பொறுத்திருந்து இந்த விசாரணை போக்கு எப்படி போக போகுது, என்ன மாதிரியான சதி திட்டங்கள் இந்த டெல்லி கலவரத்தை வச்சு, அதாவது என்ஆர்சி சிஏஏ வச்சு என்ன மாதிரியான இந்தியாவுக்கு எதிராக, குறிப்பாக இந்துக்களுக்கு எதிராக இது ஒரு சதி திட்டம் நடைபெற்றுச்சுன்னு கொஞ்சம் ரொம்ப அப்பையில இருந்து ஒரு தரப்பினர் சொல்லிட்டே இருந்தாங்க. அது இப்ப ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி விசாரணை போக்குல தெரியுது. பார்ப்போம் இந்த விசாரணை போக்கு இன்னும் என்ன மாதிரியான சதி திட்டங்கள் வெளியே வர கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.